திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது அடியேன் திருச்செந்தூரில் ஆற்றிய உரையின் முதல் பாகத்தை பார்க்க இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சிவாய நம. சிவாய நம. அப்போ அந்த ஒரு பேரை நம்ம கேட்டாலே நமக்கு என்னது, அந்த பக்தி, அவங்களோட வாழ்க்கை வரலாறு, அவங்களோட அந்த குடும்ப வரலாறு, அதெல்லாம் நமக்கு தெரியுது. ஏன்னா நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க முருகப்பெருமானை பற்றி தான் படம் எடுத்துருக்குறாங்க. அப்போ இன்னும் எத்தனை வருடம் ஆனாலும் எத்தனை காலங்கள் ஆனாலும் அந்த அழியாத புகழ் என்ன இருக்கும், நிறைஞ்சிருக்கும். இப்போ அவர் சேர்த்து வச்ச அந்த புண்ணியம் இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோம், அவங்க பேரன் அப்படின்னு சொல்லும் போதே பெருமைப்படுறோம் பார்த்தீங்களா. அப்போ அந்த மாதிரி பெருமைப்படக்கூடிய ஒரு குழந்தைய என்ன பண்ணுவார், முருகப்பெருமான் நமக்கு தருவார். அவர் எப்போ தருவார், ஏன் தருவார், எல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ ஒன்று என்னது, அவர் தான் நடத்தி வைக்கிறாரு. நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா நல்ல நேரத்தில் நமக்கு குழந்தை கொடுப்பார். அதனால் நம்ம என்ன பண்ணணும், விடாமல் நம்ம முயற்சியை எடுத்துக்கொண்டே இருக்கணும். அதாவது பக்திக்குரிய மெய்ப்பாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொன்னோன்னா, கந்தபுராணத்தில் ஒரு பாட்டு வருது, மீதுகொள் பொடிப்பு மூட மெய்புலன் சிந்தை ஒன்ற ஓதுவ தவற என்பும் உருகிய செருக நாட்டம் கோதில் பேரருளில் மொழிகி குளாதிலில் தோளிலோடும் மூதுளவு அனைத்து மாவி முழுவதும் மகிழ்ந்ததன்றே. அதாவது பக்திக்குரிய வெளிப்பாடுகளை எப்படி வெளிப்படுறது அப்படின்னு கந்தபுராணத்தில் எதை காட்டுறாங்க அப்படின்னா, வீரபாகு தேவரை காட்டுறாங்க. ஏன்னா வீரபாகு தேவர் முருகன் மேலே அவ்வளோ பக்தியாக இருந்தார் அப்படின்னு. அப்போ அந்த அந்த மெய்ப்பாடு எப்படி இருந்துதான், மீதுகொள் பொடிப்பு மூட, பொடிப்புனா புலகமாகிறது அப்படின்னு. அதாவது மெய்யடியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பொய்யடியார்கள் உண்டான்னு கேட்காதீங்க, அடியார்கள் என்னாலே மெய்யடியார்கள். அப்போ இறைவனை பற்றியோ முருகப்பெருமானை பற்றியோ இல்லை சிவனை பற்றியோ, சிவனடியாராக இருந்தாலும் சரி முருக பக்தர்களாக இருந்தாலும் சரி, அப்போ முருகர் அப்படின்னு ஒரு பேர் கேட்குறோம், இல்லை சிவன் அப்படின்னு ஒரு பேரை கேட்குறோம். கேட்ட உடனே என்ன ஆகுமா, அப்படி உடம்பெல்லாம் புலாகிதம் அடையணும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஒரு ஊருக்கு வரோம், முருகப்பெருமானை தரிசனம் பண்ணணும் வரோம், பயங்கர கூட்டம். அப்போ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போனோன்னே யாராவது ஒருத்தவங்க, ஒரு ஆஃபீஸரில் உள்ளவங்க இல்லை நமக்கு மேலே தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தவங்க அப்போ என்ன செய்கிறாங்க, வாங்கம்மா உள்ள இப்படி தரிசனம் பண்ணுங்க, நல்லா நல்லா தரிசனம் பண்ணலாம் அப்படி. அப்போ அங்கே இருந்து ஒருத்தவங்க தரிசனம் பண்ண வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தரிசனம் ஆனோன்னா நமக்கு எப்படி ஆகும், அந்த முருகப்பெருமானை பார்த்த உடனே நமக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்து போகும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோமே, இப்போ முருகப்பெருமானை பார்த்துட்டோமே. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, எனக்கு வரும்போது ஒருத்தவங்க ட்ரெயினில் வரும்போது சொல்லிட்டு வந்தாங்க, முருகப்பெருமானும் சரி அதேமாதிரி ஐயப்ப சுவாமிகளும் சரி, நம்ம அங்கே உள்ளே போனோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க செய்கிற அந்த பூஜை முறைகள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ எல்லா கோயில்லையும் இங்கே நடக்கிற மாதிரி பூஜை நடக்காது. அப்போ முத்திரைகளால் தான் இங்கே பூஜை நடத்துவாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்போ அந்த மாதிரி நடக்கிற இடத்துல நம்ம என்ன நினச்சி போகிறோமோ அது எல்லாமே மறந்து போகணும். நானும் நிறைய தடவை என்னை பார்த்துருக்கேன். இப்போ நாங்கள் வருவோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி திருச்செந்தூர் வரேன் அப்படின்னு சொன்னாலே எல்லோரும் என்ன செய்வாங்க, பணத்தை கொடுத்து இதை வேண்டிகிட்டு எனக்கு போட்டுட்டு வாங்கம்மா உண்டியலில், இதை வேண்டிகிட்டு வாங்கம்மா, எனக்கு குழந்தை பிறக்கணும் வேண்டிட்டு வாங்கம்மா, இல்லை எனக்கு வேலை கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நாமும் என்ன செய்வோம், கண்டிப்பாக நம்ம அங்கே போனோன்னா வேண்டிப்போம் அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் அங்கே போனோன்னே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் ஞாபகம் இருக்கும், எல்லாமே அவங்க சொன்னது அத்தனையும் ஞாபகம் இருக்கும். ஆனால் அந்த முருகப்பெருமானை பார்த்த பிறகு, அவரை தரிசனம் பார்த்த பிறகு நம்ம என்ன நினச்சிட்டு போனோமோ எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஏன்னா அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். அந்த முனையில் போய் நின்றுட்டோம்னா அவரை எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு முகத்தை பார்த்துடணும், இல்லை அவர் பாதத்தை தரிசனம் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குமோ. மற்றபடி இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, நமக்கு ஏதாவது வேண்டிட்டு போகணும்னு நினைப்போம். ஆனால் அது கூட என்ன ஆகாது, அங்கே போனோன்னா ஞாபகம் வராது. ஆனால் அடுத்த ஒரு 2வது நிமிஷம் அங்கே தான் போனோடனே போகணும்னு தள்ளிடுறாங்களே, அடுத்த 2வது நிமிஷம் வெளியில் வருவோம் பார்த்தீங்களா, அந்த ஆறுமுக சன்னதிகிட்ட வந்தோடனே எல்லாம் ஞாபகம் வந்துடும். அச்சோ அங்கே போனோன்னா முருகட்ட வேண்டாமல் வந்துட்டோமே, அவங்க இதை சொன்னாங்களே, இவங்க அதை சொன்னாங்களே. அப்புறம் என்ன பண்ணுறோம், அங்கேயே ஒரு கோரிக்கை வைக்கிறோம், முருகப்பெருமானே என்கிட்ட சொல்லவங்க எல்லா கோரிக்கையும் நீ தான் நிறைவேற்றணும், நான் அந்த இடத்துல உன்னை கேட்க மறந்து போயிட்டேன், எப்படியாவது நிறைவேற்று அப்படின்னு அந்த இடத்துல என்னது நின்று சொல்லிட்டு சன்னதியை விட்டு வெளியில் வரும். அப்படி ஒரு சாஸ்வதம் உள்ள
கோயில் எதுன்னா முருகப்பெருமான் கோயில். அதேமாதிரி ஐயப்பன் கோயில் போயிருக்கவங்க அதை அனுபவிச்சிருப்பாங்க. ஏன்னா அவர் சொன்னார் என்கிட்ட, ஐயப்பன் கோயிலையும் போனாக்கா அங்கே போய் ஐயப்பனை பார்த்தாக்கா அதுக்கப்புறம் எதுவுமே ஞாபகம் இருக்காது. அதுபோல் அதாவது இந்த முத்திரையால் வந்து பூஜை பண்ணுற கோயில்களில், அதனால தான் திருச்செந்தூர் இப்பையும் பாருங்க பொங்கி வழியுது அப்படியே ஜனத்தொகையால். நாங்கள் இங்கே இங்கே பேச வருவோம் 2007 நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஆளே இருக்காது. நாங்கள்லாம் வந்து அந்த மணியடி தரிசனத்தில் உட்காந்து கிடப்போம், எவ்வளோ நேரம் கூட உட்காந்துருப்போம். நாங்களாக தான் எந்திரிச்சு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நிற்க கூட முடிய மாட்டேங்குது. ஒரு 2 நிமிஷம் நின்று நம்ம சுவாமியை பார்க்கறதுக்கு கூட இடம் இல்லை. அந்த அளவுக்கு இப்போ கூட்டம் வழியுது. அதுபோல் பக்தர்களும் அதை மாதிரி ரொம்ப பக்தியோட எல்லாருமே. இப்போ முந்தியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கடவுள் இல்லை அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் எல்லாருமே மாறிட்டாங்க. நான் பார்க்குற வரைக்கும் அதாவது இருக்கோ இல்லையோ முருகப்பெருமான்கிட்ட வந்தாக்கா எல்லாம் நடக்குது, சுவாமியை போய் வேண்டுனா நடக்குது. கடவுள் இருக்காரா இல்லைன்னு தெரிலங்க, ஆனால் என்னமோ ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாரும் மாறிட்டாங்க. இந்த வீரபாகு தேவர் என்னன்னா முருகப்பெருமானை நினச்ச உடனே மீதுகள் பொடிப்பு மூட பேச்சு குழற அப்படிங்கிறார். ஓதுவ தவற, அதாவது என்ன பேச வரும் அப்படிங்கிறதே அவருக்கு பேச வரலையா. அந்த மாதிரி என்ன பண்ணுறாராம், அப்படி குழம்பி போகிறாராம். அடுத்தது சொல்கிறாரு, உருகின நாட்டம் செருக, ஆவி முழுவதும் என்ன ஆகுதா, உருகி போகுது. முருகப்பெருமானை பார்த்தாக்கா நம்மளோட ஆவியே என்ன ஆகுது, அப்படி உருகி போகுது அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க. திருவள்ளுவர் சொல்கிறார், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படிம்பார். அதாவது ஒரு அன்பு வச்சிருக்கிறவங்கள பார்க்குறோம், இல்லை ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன வராது, அந்த சமயத்தில் பேச்சே வராது நமக்கு. அப்போ என்ன ஆகும், கண்ணீர் தான் வரும். இன்னும் கூட சொல்லுவாங்க, அதாவது துயரமாக இருக்கும்போதும் கண்ணீர் வரும் நமக்கு, அதாவது சந்தோஷமாக இருக்கும்போதும் நமக்கு கண்ணீர் வரும். அப்போ அந்த கண்ணீரில் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, வலது பக்கமாக கண்ணீர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கண்ணுக்கு 2 பக்கத்தில் வலது பக்கத்துலேருந்து கண்ணீர் வருதுன்னா அதோட சுவை வந்து எப்படி இருக்குமா, இனிப்பு சுவையாக இருக்கும். அது வந்து என்னது, நமக்கு சந்தோஷத்தில் வர்ற நீர் அப்படின்னு. அதே இது இடது பக்கம் கண்ணீர் வருது பார்த்தீங்களா, அப்போ துயரமாக இருக்கும்போது இடது பக்கத்துலேருந்து கண்ணீர் வரும். அது வந்து எப்படி இருக்குன்னா உப்பு சுவையாக இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு எந்த உணர்ச்சிகள் வந்தாலும், இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாமே ஒரு நொடி பொழுது தான். இன்பமாக இருக்கணும் துன்பமாக இருக்கணும், எதாக இருந்தாலும் நமக்கு எல்லாமே ஒரு நாளோ இல்லை ஒரு நிமிஷமோ அப்படி தான் அனுபவிக்கிறோம். அப்போ ரெண்டுமே என்ன செய்யணும், சமமாக பாவிக்கணும் அப்படின்னு. இப்போ அடியார்கள் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு 10 குணம் இருக்கணும். என்ன குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல் குணம் வந்து அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பது அப்படிங்கிறாங்க. இப்போ சஷ்டியிலே விரதம் இருக்கிறாங்க. விரதம் இருக்கும் பார்த்தீங்கன்னா வரிசையாக பாய் போட்டிருப்பாங்க, அந்த தடுக்கு போட்டு படுத்திருப்பாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி சண்டை நடக்கும். சொன்னோன்னே என் துணியை அங்கே போட்டுட்டேன், ஓ துணியை எங்கே போட்டுட்டேன், தடுக்கு மேலே நடந்து போகிற காலை வைக்கிற அப்படின்னு. அப்போ அதெல்லாம் என்னது, பக்குவம் இல்லாத பக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பக்குவமான பக்தி அப்படின்னு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முருகப்பெருமானுக்காக தான் நம்ம வந்து இங்கே விரதம் இருக்கிறோம் அப்படின்னா, அவங்க நம்மளை மிரிச்சிட்டு போனால் கூட, நடந்து போகும்போது அவங்க நம்ம காலை மிரிச்சா கூட, அப்போ அவங்க என்ன செய்வாங்களாம், அமைதியாக காலை மிரிச்சிட்டு போகிறப்பா கொஞ்சம் பார்த்து நடந்து போ அப்படின்னு பொறுமையாக சொல்லுவாங்க. முதல்ல வர்றது என்னது, பொறுமை அப்படின்னு. அடுத்தவங்க மேலே அன்பாக பேசுவது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேரை கேட்டாலே, இப்போ அந்த முருகா அப்படின்னு யாரோ சொல்கிறாங்க, வழியில் யாரோ வந்து வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளை அறியாமல் நம்ம என்ன சொல்லணும், முருகா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அரோகரா சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது போல் வரணும், தானாகவே அது வரணும். யாரோ ஒரு கூட்டம் சொல்லிட்டு போது நம்ம எதுக்கு சொல்லணும் அப்படியெல்லாம் இல்லாமல், ஒருத்தவங்க வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணணும், நம்ம சொல்லணும். என்ன சொல்லணும், அரோகரான்னு சொல்லணும். நம்மளை அறியாமல் அது என்ன பண்ணணும், அரோகரான்னு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து உண்மையான பக்தி. எங்கே அந்த முருகனை பேரை கேட்ட உடனே நமக்கு என்ன வரணும், அந்த அரோகரான்னு சொல்லணும், இல்லைன்னா வெற்றிவேல் முருகனுக்கு அப்படி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து இனிமையாக பேச வேண்டும் அப்படிங்கிறாங்க. யாரையும் கடுஞ்சொல் பேசக்கூடாது. இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வாழ்நாளில் நீங்கள் யாருக்காவது ஒரு துன்பம் செய்கிறீங்க, இல்லை யாருக்காவது ஒரு கெட்டது நினைக்கிறீங்கன்னா அது என்ன செய்யும், எப்படி இருந்தாலும் அது உங்களுக்கு தான் திரும்பி வந்து கிடைக்கும் அப்படின்னு. அது இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, போங்கம்மா அப்படியெல்லாம் பார்த்தா எவ்வளோ பேர் கொள்ளடிக்கிறானோ, கோடியாக அடிச்சிட்டு இருக்கானோ, அவங்களாம் சந்தோஷமாக தான்மா இருக்காங்க. அது ஏன் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா, இந்த பிறவிக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும், அதாவது இந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கணும், இந்த அப்பா அம்மாவுக்கு
இப்போ இந்த நிமிடம் நான் பேசணும், நீங்கள் கேட்கணும் அப்படின்னு என்ன இருக்குது, நம்ம தலையெழுத்தில் எழுதியிருக்கு. இப்போ அவங்கெல்லாம் என்னன்னா இது மாதிரி அனுபவிக்கணும்னு இவங்க முன்னாடியே எழுதி வைத்த தீர்ப்பு. இப்போ இவங்க நம்ம நினைக்கிறோம், இப்போ நம்ம பக்தி செய்கிறோம், இவ்வளோ நல்ல கோயிலுக்கு போகிறோம், எல்லாம் சாமி கும்பிடுறோம், அவ்வளோ தவமாக வாழ்க்கையை வாடுறோம், ஆனால் எனக்கு துன்பம் தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னாக்கா நம்ம முன்னாடி செய்த புண்ணியங்களை இப்போ அனுபவிக்கிறோம். எல்லாராலையும் கோயிலுக்கு வர முடியுமானா, இப்போ திருச்செந்தூர்ல இவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாரும் திருச்செந்தூர் கோயிலுக்கு வராங்களா பாருங்க, கேட்டு பாருங்க. எங்கள் ஸ்டாஃபே ஒருத்தர் சொல்லுவார், நீங்கள்லாம் அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி வர்றீங்கம்மா, நாங்கள்லாம் இங்கே பக்கத்துலேயே தான் இருக்கிறோம், ஒரு நாள் கூட நாங்கள் உள்ளே போக மாட்டோம்மா. அப்படி ஏன் சார் அப்படின்னு கேட்பேன். போங்கம்மா, அந்த கூட்டத்துக்குள்ளே போய் யார் நசுங்கிறது, அதனால் நாங்கள் போக மாட்டோம்மா அப்படி. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியல, அந்த அருமை தெரியவில்லை. எங்கே இருந்தோ என்ன செய்கிறாங்க, அதாவது ராமநாதபுரத்தில் இருந்தெல்லாம் நடந்து வருவாங்க. நான் எத்தனையோ தடவை பார்த்துருக்குறேன். அந்த அங்கே முன்னாடியில் வந்து ஒரு வேப்ப மரம் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி ஒரு 20 பேர் வருவாங்க பார்த்துக்கோங்க. வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குடும்பம் எல்லாமே 3 நேரமும் காலையில் சாப்பாடு டிஃபன் நல்லா, அதாவது என்னது கேசரி முதற்கொண்டு வச்சு பொங்கல் பூரி எல்லாம் அவங்களே சமையல் பண்ணுவாங்க. எல்லாம் சமைச்சு காலையில் சாப்பிடுவாங்க, மத்தியானம் வடை பாயசத்தோடு சாப்பிடுவாங்க, நைட்டு டிஃபன் எல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனால் கோயிலுக்குள்ளே போவாங்களான்னா போகவே மாட்டாங்க. நான் கேட்பேன், சொன்னேன்னா என்ன இவ்வளோ தூரம் நடந்து வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கிறீங்க, ஒரு நாளாவது கோயிலுக்கு போக மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு. அதெல்லாம் இல்லைம்மா, எங்களுக்கு இந்த தளத்தை மிதித்தாலே போதுமா, வாழ்நாள் கூட நாங்கள் உழைக்கிறோம். இந்த 10 நாள், இந்த சஷ்டிக்கு வரோம் பார்த்தீங்களா, இந்த 6 நாள், அதேமாதிரி திருவிழா நடக்கும் பாருங்கள், அந்த 10 நாள் வந்து இங்கே என்ன செய்வோம், நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இந்த தளத்தில் இருந்தாலே போதும். இது ஒரு வகையான பக்தி, ஏன்னா நினைச்சாலே போதும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது வந்து ஒரு உயர்ந்த பக்தி தான். முருகனை போய் அசதீர பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு வகையான பக்தி. அதே இது அவரை பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை, அவர் இருக்கிற இடத்துல நம்மளும் இருக்கிறோம் அப்படின்னு. இப்போ எப்படி கிருபானந்த வாரியார் பேசும்போது அதை நம்ம கேட்டோம் அப்படிங்கிறதே ஒரு பெருமை தானே நமக்கு. அதுபோல தான் அப்போ முருகன் இருக்கிற தளத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ திருச்செந்தூருக்கு வந்தாச்சு, இந்த தளத்தை மிதிச்சாலே என்ன ஆகும், அந்த பலன் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, மனசை அவ்வளோ பக்குவப்படுத்தி வச்சுருக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி அவர் பேரை கேட்டாலே நம்ம என்ன செய்யணும், அப்படி புலகீதம் அடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இனிமையாக பேச வேண்டும், யாரையும் என்ன பண்ணக்கூடாது, புண்படுத்துகிற மாதிரியோ இல்லை. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க செல்லுன்னு விடதான் செய்வாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த பக்குவம் இல்லை. இப்போ அவங்க சண்டை போடுறாங்கன்னு நாமும் சண்டை போட்டோம்னா நாம் விரதம் இருக்கிறதுல எந்த பலனும் கிடையாது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, விரதம் இருக்கும்போது கடுஞ்சொல் பேசினாலே நம்ம விரத பலன் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி என்னது, அமைதியாக எதா இருந்தாலும் பொறுமையாக. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து இப்போ ஒரு இது நம்ம போகிறோம், ஏதோ பால் கொடுக்குறாங்க, இல்லை அந்த நீர் மோர்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா வாங்குறதுக்கு, அப்போ கூட்டம் அடித்து பிடிச்சிக்கிட்டு போகும், நான் பார்த்துருக்கேன். அப்போ உங்களுக்கு கிடைக்காம கூட போகலாம். அப்போ கிடைக்காம போகுது அப்படின்னா, அப்போ நான் வேகமாக போய் அவங்களோட முண்டி அடிச்சுட்டு தானே எனக்கு கிடைக்கும். அப்போ கிடைக்காம போகுது அப்படின்னாக்கா உங்களுக்கு எப்போ கிடைக்கணும்னு, இப்போ நீங்கள் சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்த இடத்துல தான் உட்காந்துருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன செய்வாங்க, வேற யாராவது வாங்கினு வந்து கொடுப்பாங்க. அப்போ முருகப்பெருமான் என்ன நினைக்கிறாரு, அங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு. ஏன்னா அந்த உண்மையான பக்தி இருக்கிறவங்களுக்கு தானாகவே என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு ஆளை விட்டு கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறார். நீங்கள் வந்து இங்கே கொண்டு கொடுங்க, அந்த வயசானவங்க இருக்காங்க அங்கே அப்படின்னு. அதை மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன், கோயிலுக்குள்ளேயே நிறைய பேர் பார்த்துருக்கேன் பார்த்துக்கோங்க. அவங்கெல்லாம் ரொம்ப அப்படி மயக்க நிலையில் இருப்பாங்க, இருந்தாலும் அவங்கள தட்டி எழுப்பி என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அந்த நீர்மோர் அந்த பானவம் இதெல்லாம் குடிச்சிட்டு படுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுப்பாங்க. அப்போ ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு தேடி வருதுன்னா அது யார் கொண்டு வந்து தரா, முருகப்பெருமான் தான் நம்மளை தேடி பிடிச்சி கொண்டு போய் கொடுன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம பக்தி எப்படி இருக்கணும், உண்மையான பக்தியாக இருக்க வேண்டும். அப்போ இந்த வீரபாகு தேவர் என்ன பண்ணுறாரா, அதாவது மனிதனுக்கு மனிதன் செய்கிற அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு கருணை, ஒரு மனிதன் மேலே காட்டுகிற கருணை, அந்த ஒரு கருணையும் என்ன ஆகுதுன்னா திருப்பி அதுவே நமக்கு செயல்படுகிறது அப்படின்னா. நம்ம என்ன உதவி செய்கிறோம், இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா என்னோட வாழ்க்கையிலேயே நான் முத இங்கே பேச வரும்போது ஒரு மடத்தில் தங்கியிருந்தேன். அப்போ வந்து அங்கே ஒரு வயசானவர் இருந்தார் பார்த்துக்கோங்க. அப்போ அவர் ரொம்ப குளிரில் நடுங்கிட்டு இருந்தார். அப்போல்லாம் நாங்கள் வரும்போது என்ன பண்ணுவோன்னா, அந்த மடத்துலலாம் பாயெல்லாம் தரமாட்டாங்க, எதுவுமே தரமாட்டாங்க. அப்போ நாங்கள் பெட்ஷீட்டு தான் கொண்டு வந்து அதை விரிச்சு போட்டு படுக்கணும். அப்போ அந்த வயசானவர் ரொம்ப ரொம்ப குளிரில் நடுங்கிட்டு இருந்தார். சரி, நான் புறப்பட்டு போகும்போது அந்த பெட்ஷீட்டை, நான் பெருமைக்காக சொல்லலை, அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் அந்த பெட்ஷீட்டை நீங்கள் வச்சுக்கோங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு போயிட்டேன். இது எப்போ கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2010 என்னமோ இருக்கும், எனக்கு
வருஷம் ஞாபகம் இல்லை. அதுக்கு அடுத்தது நேற்று நைட்டு, ஏன்னா அங்கெல்லாம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஒன்றும் ரொம்ப குளிரெல்லாம் செய்யாது, ரொம்ப அப்படியே வெக்கையாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் பெட்ஷீட்லாம் கொண்டு வர்றதில்லை. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பயங்கர மழை, எங்கே பார்த்தாலும் ஒரே ஜில்லுன்னு ஒரே குளிர். அப்போ நான் பெட்ஷீட்டு எடுத்துகிட்டு வரல. அப்போ அந்த மடத்தோட ஓனர், ஏன்னா நம்ம வருஷம் வரோம் பார்த்தீங்களா, இந்த மடத்தோட ஓனர் வந்து பெட்ஷீட் கொண்டு வந்தீங்களாமான்னு கேட்டார் என்கிட்ட. நான் இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ உடனே அவர் என்ன சொல்கிறார், புது பெட்ஷீட்டு நிறைய வாங்கி அடுக்கி வச்சுருக்காங்க, இந்த பெட்ஷீட்டை வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி இந்த குளிருக்கு என்ன பண்ணுறாரு, அவர் எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறாரு. இப்போ இது எப்படி நடந்தது நினச்சி பாருங்க. இப்போ பெட்ஷீட் எனக்கு கொடுத்தது எனக்கு அவரை தெரியாது, அவருக்கும் என்ன தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு தடையும் மாறிக்கிட்டு இருப்பாங்க. 2014 என்னமோ இருந்தவரை கண்டிப்பாக இப்போ இருக்க மாட்டார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி இவ்வளோ குளிராக இருக்குது, இவங்கள்ட்ட பெட்ஷீட் இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ என்னது, முன்னாடி செய்த ஒரு இதுதான் நமக்கு என்ன ஆகுது, பலனாக திரும்பி வருகிறது. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, பயந்துக்கிட்டு பண்ணுற பக்தி அப்படிம்பாங்க. எதுவுமே வந்து இந்த மாதிரி நீ வந்து உனக்கு 7.5 சனி நடக்குது, நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 7.5 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, பாதச்சனி, இது வந்து நீங்கள் ஒன்று எடுத்து பாருங்களேன். நீங்கள் ஒன்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தடவை 7.5 சனின்னு சொல்லும் போது 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். அது 7 வருஷம் ஆயிருமா, இதில் ஒரு 7 வருஷம், இல்லை 15 வருஷம் போயிருந்தா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனிப்பாங்க, அது ஒரு 1.5 வருஷம் இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சனி பிடியில தான் நம்ம இருக்கோம். எப்பயோ ஒரு நாள் இந்த சுக்கிரதசை வருது பாருங்க, அப்போ தான் நம்ம நல்லாவே இருக்கும். அப்போ எப்பயுமே நமக்கு வந்து இந்த சனிகள் ஏதாவது ஒன்று நம்மளை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்குது. சரி, சனி தான் பிடிச்சி விட்டுதுன்னா அடுத்தது வியாழன், குரு, அதெல்லாம் வந்து நம்மளை சுற்றிக்கிட்டு பார்த்துக்கோம். இப்போ அதை மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சாலும் என்னது, ஏதாவது ஒரு தடங்கள், ஏதாவது ஒரு பாதிப்பு நமக்கு வரதா செய்யும். இதையும் மீறி நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறோம், நல்ல பக்தி வச்சிருக்கிறோம், எம்பெருமான் மேலே அவ்வளோ பக்தியாக இருக்கிறோம். அதனால தான் நமக்கு என்ன நடக்குது, அது மாதிரி நல்லது நடக்குது. சில பேர் சொல்லுவாங்க, உனக்கு 7.5 சனி நடக்குது, நீ வந்து என்ன பாதச்சனி நடக்குது, காலை பத்திரமா பார்த்துக்கோ, எங்கே போனாலும் உனக்கு காலில் தான் அடிப்படும், அதுக்கப்புறம் வண்டியே தொட மாட்டோம், எங்கே போனாலும் பயந்து போய் நடந்து போவோம் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி பயந்து செய்கிற பக்தி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்ன, அது உண்மையான பக்தி வராதான். எது நடந்தாலும், எனக்கு பாதசனி நடந்தா என்ன, கண்டச்சனி நடந்தா என்ன, 7.5 சனி நடந்தா என்ன, எல்லாம் உனக்கு தான். நீ என்ன தெரியும், நீ நல்லது செஞ்சாலும் நான் என்ன பண்ணுவேன், அதை அனுபவிப்பேன். அதே கெட்டது செஞ்சாலும் நான் என்ன பண்ணுவேன், அனுபவிப்பேன். கெட்டது செய்யும் போது எனக்கு துன்பம் நேரும் போது அதை அனுபவிக்கக்கூடிய அந்த தெம்பை எனக்கு கொடுத்துரு. இப்போ காலையில் நமக்கு அடிபட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படியாவது தீர்ற வரைக்கும் நம்ம சமாளிக்கிறதுக்கான ஒரு வழியை எனக்கு செஞ்சிரு. அதை தான் நம்ம வேண்டாம். சரி, ஏன்னா நம்ம முன் செஞ்ச வினை நமக்கு இருக்கும், அது தெரியாது. நம்ம இப்போ பிறந்திருக்கோம் அப்படின்னாலே நம்ம வினையால் தான் பிறந்திருக்கோம். நல்லது செஞ்சதுனால, புண்ணியம் செய்ததால தான் நம்ம வந்து எப்படி பிறந்திருக்கிறோம், மனிதனாக பிறந்திருக்கோம். இல்லைன்னா நம்ம எப்படி பிறந்திருக்கோம், அதாவது அச்சுமாரி பிறந்தல் அப்படின்னு சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க. அப்போ என்ன, அது ஒரு ஆடாவோ மாடாவோ கோழியாவோ, அதுவுமே பார்த்தீங்கன்னா புல்லாய் பிறந்தா கூட ஒரு சுவாமிக்கு அருகம்புல்லா கட்டி போடுறதுக்கு ஒரு பக்தியான ஒரு ஆத்மா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது அச்சு மாதிரி பிறக்குது. அப்போ அது வந்து ஒரு அருகம்புல்லா பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த அருகம்புல்லு என்ன ஆகுமா, ஒரு புல்லு மாடு மேயும், ஒரு புல்லு பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளையார் கழுத்தில் விழும். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சில கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடுகள் சுற்றிக்கிட்டே இருக்கும். என்னதான் நீங்கள் விரட்டினாலும் அது மாடு போகவே போகாது. அதேமாரி நாயெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கும், அதையே நீங்கள் என்ன விரட்டினாலும் போகவே போகாது, கோயிலே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பிரதோஷத்துக்கு ஒரு நாய் இருக்கும். அந்த நாய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரதோஷ நேரத்தில் வந்துடும். வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரதோஷம் முடிகிற வரைக்கும் அவங்க என்ன தான் விரட்டினா கூட அந்த அபிஷேகம் முடிகிற வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு போகணும். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, இது வந்து இப்போ நம்ம தான் பிரதோஷத்துக்கு போகிறோம், இந்த நாய் கூட வந்து ஒவ்வொரு பிரதோஷத்தையும் வந்து உட்காந்துக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த புராண கதையில் ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, வணிகர்கள்லாம் இருக்காங்கல்ல, தப்பாக எடுத்துக்கூடாது. வணிகர்கள் தொழில் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு பொருள் 10 ரூபான்னு வச்சுக்கோங்க, நியாயப்படி விலை 15 ரூபா விற்கலாம். அதுக்கு மேலே 20 ரூபா வச்சாங்கன்னா அதெல்லாம் அநியாயம் இல்லையா? அப்போ நியாயமான விலையை விற்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்னது, அடுத்த பிறவி நல்ல பிறவியாக இருக்கும். அதே இது அதிகமான விலை வச்சு விற்கிறாங்க, ரொம்ப கொடுமை, அப்படி என்ன கொடுமை அப்படின்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது போல் இருந்தால் அடுத்த பிறவியில் அவங்க என்னவா பிறப்பாங்களாம், இதை மாதிரி விலங்குகளாக தான் பிறப்புவாங்களாம். சரி, அப்போ ஆனால் வந்து இவங்க பக்தியாக இருக்காங்க, கடவுள் மேலே பக்தி செய்கிறாங்க, நல்லா ரொம்ப பக்தியாக இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க எங்கே இருப்பாங்கன்னா இந்த மாதிரி கோயிலில் தான் விலங்குகளாக இருப்பாங்க.
கோயிலில் மாடாக இருப்பாங்களாம், இல்லை கோயிலில் நாயாக இருப்பாங்க. சரி, அதுக்கு என்ன பண்ணுறது? இந்த பரிகாரம், சரி இந்த பிறவியில் போய் பிறந்துட்டோம், சரி அடுத்த பிறவிலையாவது ஒரு நல்ல பிறவி கிடைக்கணும் அப்படின்னா இந்த இந்த மாடோ இல்லை இந்த நாயோ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கோயிலுக்கு உள்ள ஒரு பொருள் காய வச்சுருப்பாங்க பாருங்க. அந்த காலத்தெல்லாம் அந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எள்ளு காய வச்சுருப்பாங்களாம், எண்ணெய் செக்காட்டுறது. அப்போ அந்த எள்ளை வந்து தின்னாக்கா அவங்களுக்கு என்ன ஆகுமா, அந்த பிறவி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு இதுவுமே இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம், சில பேர் திருவண்ணாமலையில் பிறக்கிறாங்க, சில பேர் திருவாரூரில் பிறக்கிறாங்க, எல்லாத்துக்குமே என்ன இருக்கும், ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒன்று நம்ம என்ன செய்கிறோமோ, நம்ம செய்கிற இந்த புண்ணியங்கள் தான் அது இந்த பிறவியில். இப்போ நம்ம நடக்கிறது எல்லாமே எப்போ செஞ்சது, இதெல்லாம் பிறவியில், இந்த 7 பிறவின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் செஞ்ச பலனை தான் இப்போ அனுபவிக்கிறோம். இப்போ நம்ம மனிதனாக பிறந்திருக்கோம், இங்கே வந்து உட்காந்துருக்கோம்னாலே அப்போ ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கோன்னு அர்த்தம். இப்போ முருகப்பெருமானை பற்றி கேட்குறோம், முருகப்பெருமானை பற்றி பாடுறோம் அப்படின்னாலே நம்ம நிறைய புண்ணியம் செஞ்சதுனால தான் அதை வந்து பேசுகிறதுக்கோ கேட்குறதுக்கோ நமக்கு வழி இருக்குது. அதே போல் நம்ம அடுத்த பிறவி என்ன பிறவியாக இருக்கணும், நல்ல பிறவியாக இருக்கணும்னா இந்த பிறவியில் என்ன பண்ணணும், நல்லதே செய்யணும் அப்படின்னு. பயந்து பக்தி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு நகைச்சுவையாக ஒரு கதை சொல்லுவாங்க. அக்பர்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து சவால் விட்டார். என்ன சவால் அப்படின்னாக்கா, நான் ஒரு மனிதனை அனுப்புவேன், அவனுக்கு நீ என்ன பண்ணணும், 3 நேரமும் நல்லா சாப்பாடு போடணும். ஆனால் அவனோட எடை மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, கூடிடக்கூடாது. 3 நேரமும் நல்லா சாப்பிடணும், அவன் நல்ல தடக்கெல்லாம் வடபாயசத்தோடு சாப்பிடணும். ஆனால் அவனுக்கு என்ன ஆகிடக்கூடாது, எடை கூடக்கூடாது. 1 மாதம் கழிச்சுட்டு பார்த்தா நான் முதல்ல எப்படி கொண்டாந்து விட்டணும் அதே போல தான் அவனுக்கு வந்து என்ன பண்ணணும், நீ இருக்கணும் வெயிட்டு அப்படின்னு. அப்போ உடனே அக்பர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு முடிவுனாக்கா பீர்பால் தானே, பீர்பாலை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இதை மாதிரி ஒரு சவால் வந்துருக்குப்பா, நீ தான் அதை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு.